டெல்லியிலிருந்து வந்த அந்த முக்கியமான ஆள் ஆட்டம் காணும் திமுக. கதி கலங்கும் அர்பன் நக்சல்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் டெல்லி இப்போது தனது ஆட்டத்தை துவக்கியுள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் IPS அவர்கள் அதிரடியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இது ஏதோ சாதாரண இடமாற்றம் கிடையாது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் மாற்றப் போகும் ஒரு மெகா ஸ்கெட்ச். யார் இந்த சந்தீப் மிட்டல்? டெல்லியிலிருந்து நேரடியாக களமிறக்கப்பட்டுள்ள இந்த சந்தீப் மிட்டல் IPS யார் தெரியுமா? நக்சல் மற்றும் தீவிரவாத அமைப்புகளை ஒடுக்குவதில் கை தேர்ந்தவர். இவர் பதவியேற்ற உடனேயே தமிழகத்தில் ஒளிந்திருக்கும் நக்சல் ஆதரவாளர்களையும் சமூக விரோத சக்திகளையும் வேரோடு அறுக்க தயாராகிவிட்டார். இவரின் வருகை இதுவரை சுதந்திரமாக சுற்றித் திரிந்த அர்பன் நக்சல்களுக்கு மரண பயத்தை காட்டியுள்ளது. எல்லாம் எங்க கட்டுப்பாட்டில் இருக்கு என்று மார்த்தட்டிய திமுக அரசுக்கு இந்த நியமனம் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அதிகாரிகள் மீது ஆளும் கட்சி காட்டிய அழுத்தம் இனி செல்லுபடியாகாது. டெல்லியின் நேரடி பார்வையில் தமிழக காவல்துறை செயல்பட போவதால் திமுக கூட்டணியினர் இப்போதே கலக்கத்தில் உள்ளனர். நிர்வாக தோல்வி அம்பலமாகியுள்ளது. TRP ராஜா போன்ற முக்கிய அமைச்சர்களே இந்த நியமனத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர் என்றால் நிலைமை எவ்வளவு சீரியஸாக இருக்கிறது என்று பாருங்கள். சட்டம் ஒழுங்கு சீர்குலைமை சீரமைக்க வந்திருக்கும் இந்த அதிகாரி இனி முறைகேடுகளுக்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். தமிழகத்தில் நிலவும் கொள்ளை மாடல் ஆட்சிக்கு இதுதான் என் கார். டெல்லி அனுப்பியிருக்கும் இந்த முக்கிய ஆள் தனது அதிரடியை துவக்கிவிட்டார். இனி முறைகேடுகள் செய்ய நினைப்பவர்களுக்கும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களுக்கும் தமிழகம் புகலிடமாக இருக்காது. விடியல் என்று சொல்லி இருளை தந்தவர்களுக்கு இதுதான் சரியான பதிலடி. தமிழக அரசியல் இப்போதுதான் சூடு பிடிக்க துவங்கியுள்ளது. இது ஆரம்பம் மட்டுமே.